கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் ஏசாயா 46வது அதிகாரம் 3 முதல் 4வது வசனம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், நாம் உருவானது முதல் கர்த்தராகிய தேவன் நம்மை தாங்கி ஏந்தி அவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். 2வது பகுதியை பாருங்க. தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம தோன்றினதிலிருந்து நாம் உற்பத்தி ஆகும் வரையிலும் கர்த்தராகிய தேவன் நம்மை தாங்கி இருக்கிறார். அவருடைய அன்புள்ள கரத்தினால் நம்மை தாங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தின்படி 5 காரியங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை எவ்விதமாக தாங்கி இருக்கிறார் என்பதை வேத வசனங்கள் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கரத்தினால் நம்மை தாங்குகிறார். ஆதார வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவரே உங்கள் தேவனாக உங்களை எல்லா வேளையிலும் பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். சகாயம் பண்ணுகிறார் என்றால் உதவி பண்ணுகிறார், உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார். அவருடைய கரம் முழுவதும் நீதியால் நிறைந்திருக்கிறது. அவரை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய அன்புள்ள கரத்தினால், அந்த நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார். 18வது சங்கீதம் 35வது வசனம். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரட்சிப்பின் கேடகத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது நிமித்தமாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய காருண்யம், அதாவது அவர் நம்மீது வைத்திருக்கிற இரக்கம் நம்மை பெரியவனாக்குகிறது. அவருடைய உருகாத இரக்கத்தினால் நம்மை பெரியவனாக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தராகிய தேவன் அவருடைய கரத்தின் வல்லமையினால் நம்மை தாங்குகிறார். 2வது, நீதியினால் நம்மை தாங்குகிறார். ஆதார வசனம் 41வது சங்கீதம் 12வது வசனம். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய உத்தமம் என்றால் அவருடைய உண்மை. அவருடைய உண்மையினால் நம்மை தாங்கி என்றென்றைக்கும் அவருடைய சமூகத்தில் நம்மை நிலைத்து நிற்க செய்கிறார். 37வது சங்கீதம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் இருக்கும் பொழுது அவனுடைய புயங்கள் முறிகிறது, அதாவது அவனுடைய வாழ்க்கை அழிந்து போகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் நீதிமானாய் வாழும் பொழுது கர்த்தர் அவனை தாங்குகிறார். ஏசாயா 59வது அதிகாரம் 16வது வசனம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் 2வது பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நீதிமானா இருக்கும் பொழுது, உண்மையாய் நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான நீதி நம்மை தாங்குகிறதா, வழி நடத்துகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய உத்தமத்திலே நம்மை தாங்குகிறார். உண்மை நிறைந்தவராய் நம்மை தூக்கி சுமக்கிறார். அவருடைய வலது கரம் நீதி நிறைந்ததாய் இருக்கிறது. அந்த நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். 3வது, கிருபையினால் நம்மை தாங்குகிறார். ஆதார வசனம் 94வது சங்கீதம் 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம விழுந்து போகிற சூழ்நிலை வரும் பொழுது
கால் சறுக்கும் பொழுதே கர்த்தராகிய தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறார். நம்ம விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட பற்பல சூழ்நிலைகள் வழியா நீங்க கடந்து வந்து கொண்டிருப்பீங்க. நீங்க கூட ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையில சிக்கி தவித்து விட்டீங்க அப்படின்னா, உங்க கால் சறுக்குகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிந்தனையில அந்த நினைவு வரும் பொழுதே கர்த்தராகிய தேவன் அவருடைய உருக்கமான கிருபையினால் உங்களை தாங்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை தாங்குகிறார். 4வது, ஆவியினால் நம்மை தாங்குகிறார். ஆதார வசனம் 51வது சங்கீதம் 12வது வசனம். உமது இரட்சாணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரட்சாணியம் என்றால் மீட்பை குறிக்கிறது. அது இரட்சிப்பை குறிக்கிறது. நம்ம இரட்சித்த மீட்டு கொண்ட சந்தோஷத்தை திரும்பவும் தாவீதுக்கு கொடுத்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்படும் பொழுது, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, அது வெளிப்புறமான சந்தோஷமாக மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியில் ஒரு சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். தாவீது விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறார், உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று. ஆகவே பிரியமானவர்களே, முன்பு தாவீதை கர்த்தர் இவ்விதமான உற்சாக ஆவியினால் தாங்கியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அந்த இரட்சானிய சந்தோஷத்தையும் கொடுத்து உற்சாகமான ஆவியும் நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக 5வது வசனத்தினால் நம்மை தாங்குகிறார். ஆதார வசனம் எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, அதாவது பிரியமானவர்களே, அவருடைய சொந்த சரீரத்தின் நிமித்தமாக அவரை முற்றும் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக ஆட்டுக்குட்டியாக ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்கள நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அதாவது பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார், அமர்ந்தார். முதல் பகுதியை பாருங்க. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே. நாம் எவ்விதமாக ரட்சிக்கப்பட்டோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பாருங்க. நீங்க எந்த காரியத்தினால, எந்த சூழ்நிலை நிமித்தமாக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? வசனத்தினால் கர்த்தர் உங்களை தாங்கி இருக்கிறார். அவருடைய வல்லமை உள்ள கரம் உங்களை தாங்கி இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன வசனத்தின்படி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களற நாம் ஒவ்வொருவரும் ஆட்டுக்குட்டியானவரின் திரு இரத்தத்தினால், அவருடைய வல்லமை உள்ள இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் பாவத்தில் இருந்து பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெறுவோம் என்று நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசித்திருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வெறும் வாக்குத்தத்தம் மாத்திரம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நித்திய ஜீவனை நாம் ஒவ்வொருவரும் சுதந்தரித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை சுதந்தரித்துக் கொள்கிறான் என்று. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முடிவு பரியந்தம் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். முதல் வசனத்தில் நம்ம பார்த்தது போல, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் கர்த்தர் நம்மை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் அவர் நம்மை தாங்கி இருக்கிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே,
இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி, இந்த அதிசயமான வசனத்தின்படி கர்த்தர் உங்களை தாங்குகிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறார். எனக்கென்று யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. எனக்குன்னு ஒரு உதவி கிடைக்குமா, எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தினால் உங்களை தாங்குகிறார். இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய கரத்தினால், அவருடைய அன்பினால், அவருடைய கிருபையினால் நம்மை தாங்குகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆவியினால் நம்மை தாங்குகிறார். அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை தாங்குகிறார். அவருடைய வல்லமை உள்ள வசனம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவ பழக்கத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு, நாம் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருடைய வார்த்தையாகிய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கிரியை செய்தது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய வசனத்தில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற வசனம் ஒரு மனிதனுக்குள் போகும் பொழுது, அவன் அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அது அவனுடைய வாழ்க்கையில் உயிர் மீட்பை கொண்டு வருகிறது. அவன் செத்து போன அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவனை பரிசுத்தவானாய், தன்னை சுத்திகரித்து கொண்டு அவன் மீட்கப்படுகிறவனாய் இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள வசனத்தினால் அவனை தாங்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள் வழியா நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கலாம். 145வது சங்கீதம் 14வது வசனம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சிலர் நான் விழுந்து விட்டேன் என்று வருத்தப்படுறாங்க. சில பேர் நான் விழுந்து விடுவேனோ என்று முன்கூட்டியே பயப்படுறாங்க. ஆனா நீங்க யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கர்த்தராகிய தேவன் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு உங்களை தாங்குவார். பிரியமானவர்களே, உங்கள் கால் சறுக்கும் பொழுதே கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கும். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப விழுந்து போன மனிதர்களை கூட கர்த்தர் தூக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருக்கிறான் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாக, உங்க சொந்த சித்தத்தின் நிமித்தமாக விழுந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க மீண்டும் எழுந்திருக்கத்தக்க கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. உங்க தவறுகளை, உங்க குற்றங்களை அறிக்கை செய்யுங்க. கர்த்தராகிய தேவன் விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கிற உங்களை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் உங்களை தாங்குகிறார். இன்றைக்கு அநேகர் மத்தியில் இருக்கக்கூடிய வீணான பயங்கள் அவர்கள் வாழ்க்கையில விழுந்து போக செய்கிறது. என்னுடைய குடும்ப நபர்கள், என்னுடைய சொந்த பிள்ளைகள் விழுந்து விடுவார்களோ, என் கணவன் விழுந்து விடுவாரோ, என் மனைவி விழுந்து விடுவாளோ என்று நீங்க யோசித்து கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களை தாங்குகிறார். நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு அவருடைய கிருபை உங்களை தாங்குகிறது. ஆகையால் இன்றைக்கு அந்த வீணான பயத்தை விட்டு விடுங்க. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பூர்ண அன்பில் பயமில்லை என்று. கர்த்தராகிய இயேசுவின் மீது பரிபூர்ண அன்பை நீங்கள் வைக்கும் பொழுது அந்த அன்பின் நிமித்தமாக இவ்வுலக வாழ்க்கை குறித்து நீங்கள் பயப்படவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க நம்பிக்கையை, உங்க அன்பையும் கர்த்தர் மீது வைங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார், உங்களை தாங்குவார். பிரியமானவர்களே, தாயின் வயிற்றில் நீங்கள் தோன்றினது முதல், உற்பத்தியானது முதல் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார், உங்களை தாங்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வியாதியில் நம்மை கர்த்தர் தாங்கி இருக்கிறார். நாம் விழுந்து போகிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மை தாங்கி இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்டு விழுந்து போன மனிதர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம நித்திரை செய்யும் பொழுது கூட கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. விதமாக நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் தாங்கின தேவனுக்கு அவருடைய சித்தத்தின்படி நாமும் பிறரை தாங்க வேண்டும். நாம் எவ்விதமாக அவருடைய சித்தத்தின்படி தாங்க வேண்டும் என்றால், ஆதார வசனம் கொலோசியர் 3வது அதிகாரம் 12 முதல் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய், அதாவது அவருக்கு பிரியமான பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் உருக்கமான இரக்கம் முதலாவது, தயை இரண்டாவது, மூன்றாவது மனத்தாழ்மை, நான்காவது சாந்தம், ஐந்தாவது நீடிய பொறுமை. இவை எல்லாவற்றையும் தரித்து கொண்டு
ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் நமக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எப்படி மன்னித்தாரோ, நம்முடைய குறைவுகளை எப்படி மன்னித்தாரோ, அவ்விதமாக பிறருடைய பாவங்களையும் அவர்களுடைய குறைகளையும் நாம் மன்னிக்க வேண்டும். நம்முடைய அன்பின் நிமித்தமாக ஒருவரை ஒருவர் தாங்கி நாம் மன்னிக்கும் பொழுது கர்த்தருடைய புத்திரராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்விதமாக அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் நாம் இருப்போம். நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை தயவாய் மன்னித்து ஆண்டவரே, நீர் எங்களை தாங்குகிறபடியினால் தகப்பனே, அப்பா, எங்களை பாதுகாக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உடைய கரத்தினால், உடைய நீதியினால், உடைய கிருபையினால் நீர் எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை தாங்குகிறீர், வழிநடத்துகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நீரே பிள்ளைகளை வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி அப்பா, வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை அப்பா உடைய அன்பின் கரத்தினால் நீர் தாங்கி வழி நடத்துங்கப்பா. ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. எந்த இடத்துல அப்பா பலவீனப்பட்டு காணப்படுகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. எல்லா வழிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய சுகம் அளிக்கிற கரம் பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடட்டும் ஆண்டவரே. நிரப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இடிந்து போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரிவினையோடு காணப்படுகிற குடும்பங்கள்ல இயேசுவின் நாமத்தினால் அப்பா அந்த வீடை கட்டி எழுப்புங்கப்பா. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. வீடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களை கர்த்தராகிய தேவன் மாற்றி இயேசுவின் நாமத்தினால் ஜீவனுள்ள சாட்சியாக மாற கிருபை செய்யுங்க தகப்பனே. பிரிந்திருக்கிற ஆண்டவரே அப்பா தம்பதியர்களை இயேசுவின் நாமத்தினால் மீண்டும் ஆண்டவரே நீர் இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீர் இணைத்ததை அப்பா மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று. அப்பா, உலகமோ சட்டமோ அப்பா அவர்களை பிரிக்க கூடாது தகப்பனே. நீரே தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா இணைத்ததற்கான நோக்கம் ஆண்டவரே ஒன்று இருக்கிறது அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. சத்துருக்களின் தந்திரங்களும் சூழ்ச்சி வலைகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நீதியின் வலது கரத்தினால் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்துங்கப்பா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீர் எங்களை அப்பா பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஆண்டவரே நீர் ஏந்தி அப்பா கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் அப்பா நீர் தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே ஆண்டவரே. அதற்கான நோக்கம் ஒன்று இருக்கிறது தகப்பனே. உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கோணனான வழிகளை செவ்வைப்படுத்துங்கப்பா. எங்கள் சுய சித்தங்களை மன்னிங்க ஆண்டவரே. விழுந்து போன நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சுயங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சுய சித்தத்தை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய கிருபை கொடுங்க. வாலிப வயதை பரிசுத்தமை பாதுகாத்து கொள்ள வாலிப பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. நடுத்தர வயதோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டுமாப்பா. ஏற்ற வேலையில பிள்ளைகள் வாழ்க்கையில திருமணம் இல்லாதபடிக்கு ஆகாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே ஏற்ற விழாயிலும் கட்டளையிட்டு புத்தியுள்ள ஸ்திரியை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீரே எங்களை தாங்குகிற தேவன் ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. உடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே. அப்பா, விழுந்து போன மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகளை தூக்கி விடுகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. உடைய உருக்கமான இரக்கத்தினால் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வீராகப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஒரு விசை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில குறைவில்லாதபடிக்கு எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றி நிறைவுள்ளதாய் மாற்றுவீராக. அப்பா, நீர் எங்கள் பாவங்களை எப்படி மன்னித்தீரோ எங்கள் அக்கிரமங்கள் குறைவுகளை மன்னித்தீரோ அன்பினால் ஒருவரை ஒருவர் நாங்களும் ஆண்டவரை
எங்களை தாங்கி பிறருடைய குறைவுகளை மன்னிக்கத்தக்க எங்கள் இருதயத்துல ஒரு மாறுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே புதிய பிசினஸ் செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேளையில பிள்ளைகளுக்கு வழி வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. அது மாத்திரமல்ல, பிசினஸ் செய்து விழுந்து போன சூழ்நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு எழுச்சியை கட்டளையிடுங்கப்பா. அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியங்கள்ல நஷ்டப்பட்டார்களோ ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு போவது முடிய சித்தம் அல்ல தகப்பனே. அப்பா, விழுந்து போன நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி விடுவீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் நீர் எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே. அப்பா, எல்லா பாவங்கள எங்களை மன்னித்து சுய சித்தங்களை மன்னித்து ஒரு விசை உடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய அன்பின் கரத்தினால் தகப்பனே நீர் எங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை கத்தர் மாற்றி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. நீர் எங்களை அப்பா, நீர் இம்மட்டும் எங்களை நடத்தினீர். இனிவரும் நாட்களிலும் கண்மணி போல் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துங்க. ஒவ்வொருவரின் தேவைகளை சந்திங்க. இடைநாளுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை கட்டளையிடுங்க தகப்பனே. மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுங்கப்பா. நீரே எங்களை தாங்குகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் நித்திரையில் இருக்கும் பொழுது கூட உடைய கரம் எங்களை தாங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, திக்கற்ற பிள்ளைகளாக காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நியாயத்தை நீர் விசாரிங்கப்பா. நியாயத்தை விசாரித்து பட்ட பகலை போல இயேசுவின் நாமத்தினால் விளங்க பண்ணுங்கப்பா. உண்மையே நம்பி இருக்கிறாங்க தகப்பனே. வெக்கப்பட்டு போக கூடாது தகப்பனே. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரகாசம் அடைய பண்ணுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவுள்ளவர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சத்துருக்களின் தந்திரங்கள், சூழ்ச்சி, வலைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டு தீங்குக்கு விலக்கி பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. உன் பாதம் கெல்லி இடராதபடிக்கு நீரே எங்களை தேவ தூதர்களை விட்டு பாதுகாத்து வழிநடத்துகிறீரே தகப்பனே. அப்பா, நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த சத்துருக்களின் வல்லமைகளும் தொடக்கூடாது தகப்பனே. நீரே உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இம்மட்டும் நடத்தி நீர் ஆண்டவரே இனிவரும் நாட்களிலும் நடத்துங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்திங்கப்பா. கடன் என்ற சிறையிருப்புல வறுமையில வாடி சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. உதவி கரங்களை எழுப்புங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, இந்த சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே நீரே அப்பா உடைய பிள்ளைகள் தலையை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி இலவசமாய் பிறருக்கு உதவி செய்யத்தக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்க பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற இடத்துல நல்ல வேலையை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா, நல்ல பலனை கட்டளையிடுங்கப்பா. இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வீணான பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குன்றி குன்றி நடக்க கூடாதப்பா. உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாக விசுவாசத்தில் வேரூன்றி வளர்ந்த ஆண்டவரே நீர் பிள்ளைகளை தாங்குகிறபடியினால் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே எலும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்கு நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. வெளிதேசத்திலிருந்து இந்த காணொளி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அவங்க குடும்பங்கள் ஆண்டவரே தொலை தூரத்துல இருக்கிறாங்கப்பா. கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாக்கட்டும். அவர்கள் தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா ஆண்டவரே. வீடு இல்லாதவர்களுக்கு நல்ல வீட்டை வாங்குவதற்கு கட்டுவதற்கு இயேசுவின் நாமத்தால் சத்துவத்தையும் பலனையும் கட்டளையிடுங்க.
அப்பா ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் நீர் கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறேன். அவைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஜமாவியை கொடுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்ல கர்த்தருடைய நன்மை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீரே எங்கள் தேவன் அப்பா, நீரே எங்கள் நம்பிக்கை அப்பா. உமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்திலிருந்து பிள்ளைகளுக்கான உதவியை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். எந்த வாதைகளோ பொல்லாப்போ கொள்ளை நோயோ வராதபடிக்கு இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களை மண்ணன்று நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தருடைய நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்கி வழி நடத்துவாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.